குயிக்காக ஒரு கடலைப்பருப்பு ரெசிபி பார்க்கலாமா? ஒரு கப்பு பச்சை வேர்க்கடலை எடுத்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இதே அளவுக்கு நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம். இப்போ நாம் வறுத்த வேர்க்கடலை எடுத்து தோல் நீக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்குங்க. கூடவே 6 ஏலக்காய் போட்டுக்குங்க. போட்டு பல்ஸில் 2 சுற்று சுற்றிடுங்க. ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. கூடவே ஒரு கப்பு வெல்லம் போட்டுக்குங்க. 1 கப்பு வேர்க்கடலைக்கு 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை நெய்யோடு சேர்த்தி நல்லா வணக்குங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்குங்க. அப்புறம் லேட்டாக கொஞ்சம் இதாக உருகுனதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குங்க. நல்லா வணக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், நல்லா நுரைச்சி வருதுங்களா? இப்போ நீங்கள் நிலக்கடலையை நல்லா உள்ளே கலந்துக்குங்க. நல்லா கலந்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி சுருண்டு வரும்பொழுது நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி அது ஒரு பட்டர் சீட்டுக்கு மாற்றி இந்த மாதிரி நீங்கள் இப்படி பண்ணினீங்கன்னா நல்லா உங்களுக்கு கொஞ்சம் இறுக்கமாகும். அப்புறம் நீங்கள் அந்த சப்பாத்தி மாவு கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் ஆறணுன்னவே நீங்கள் துண்டு போட்டுருங்க, இல்லைனா கொஞ்சம் கெட்டியாயிரும். ஆனால் இது பொறுத்த வரைக்கும், இந்த பர்பி பொறுத்த வரைக்கும் பாகு பதம் இல்லை. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா குழந்தைகளும் நல்லா சாப்பிட்லாம். பஞ்சு மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கையில் கூட நீங்கள் உருண்டை கூட பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியும் கூட நீங்கள் உருண்டை பிடிச்சி கூட குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். ரொம்ப சத்தானது இது. வேர்க்கடலையும் வெல்லமும் நெய் நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருளும் ரொம்ப சத்தான பொருள் தான் போட்டிருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது லீவு தான் இருக்கிற குழந்தைங்களாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. 10 நிமிஷத்து வேலை தான். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.